உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, நிம்மதியான வாழ்க்கையை இந்த லிங்க வழிபாடு தரும். ஆனா நான் நினைச்சா சாமி கும்பிடுவேன், நினைச்சா சாமி கும்பிட மாட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சிலை வழிபாடு, எந்த சிலை வழிபாடுமே ஏற்றது. அதாவது சித்தர்கள் வாக்கியம் இருக்குது, எதையும் உன் செயல் என்று தற்பெருமை கொள்ளாது, எதையும் அவன் செயல் என்று தவறுகள் செய்யாது. படையல் பொருட்கள் வைக்கிறோம், அதை சாப்பிட்றோம். ஒன்றும் படையல் பொருள் ஒன்றும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நாட்டு சக்கரை, சீனியை பயன்படுத்தாதீங்க, நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பயன்படுத்தலாம். இதுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான் யாரு? ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கார்த்திக். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கிலடியார் நம்மளோட இணைந்துள்ளார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். மகிழ்ச்சிங்க. ஐயா, சிவலிங்கத்தை வீட்டுல வச்சு வழிபடலாமா? ஆனா இப்பவுமே பல மக்கள் நம்ம வீட்டுல லிங்கத்தை வச்சு வழிபடக்கூடாது, இதனால வீட்டுக்கு ஏதோ கெட்டது நடந்துரும், அந்த மாதிரியான நம்பிக்கையோட இருக்காங்க. அதனால கோயில்ல தான் போய் நம்ம வழிபடணும், வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்பவுமே இருக்காங்க. அது சரிதானா? வீட்டுல வச்சு வழிபடுறதுனால ஏதாவது தீமைகள் இருக்கா? இல்ல, அதாவது சிவனை நம்ம வீட்டில் வச்சும் வழிபடலாம், கோயிலுக்கு சென்றும் வழிபடலாம். இதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லை. இப்ப அதுக்கு சிவலிங்கம் அப்படிங்கிறது என்னங்கிறத, அந்த வடிவம் ஏன் கொடுத்தார்கள்ங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அணுவை அப்படியே பிளந்தா அதிலிருந்து ஆற்றல் வருது. அணுங்கிறது சிவன், அதிலிருந்து சக்தி, அந்த சக்தி வெளிப்படுறது, அதுதான் அந்த அந்த அணுவை பிளந்து அதிலிருந்து வெளிவர்றது தான் அந்த சிவலிங்க வடிவம்ங்கிறது, அணுவின் ஆற்றல். இது 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 வேற மாதிரி எல்லாம் தவறான பொருளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அணுவின் ஆற்றலை காட்டுறது தான். அவ்வளவு பெரிய ஆற்றலை நம்ம இங்கே கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னா, வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா அழகாக வைக்கலாம். வைக்கும் பொழுது சில இதுதான் பார்க்கணும். ஒன்று, நம்ம வந்து அதுக்கு தினமும் படையல் வைக்க வேண்டும். அந்த படங்கள் வச்சா தினமும் படையல் வைக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. அந்த படங்கள் வச்சிருந்தாலும் கூட குலதெய்வத்துக்கு, குடும்ப ஆண்டவர்களுக்கு தினமும் கூப்பிட்டு வச்சு நம்ம படையல் வைக்கணும், அது வைக்கணும். ஆனால் சிலை, எந்த சிலை வச்சிருந்தாலும் அந்த சிலைக்கு நிச்சயமாக படையல் வைக்க வேண்டும். அதுவும் லிங்கம் எல்லாம் வச்சிருந்தோம்னா தினமும் ஒரு முறை முழுக்காட்டு செய்ய வேண்டும். இந்த முழுக்காட்டு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா, படையல் தினமும் வைக்க முடியும்னா நிச்சயமாக நீங்க உங்க வீட்டிலேயே பூசை அறையிலேயே வைத்து கொள்ளலாம். அதுல எந்த விதமான அது ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஆற்றலை நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அது தன்னால பனி போல விலகி கொண்டு போகும். ஒருவேளை பிரச்சனை விலகாட்டி கூட உங்களுடைய ஆற்றல் பெருகி அந்த பிரச்சனையை சமாளிக்கும் திறன் மேம்பட்டு விடும். எப்படினாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, நிம்மதியான வாழ்க்கையை இந்த லிங்க வழிபாடு தரும். ஆனா முழுக்காட்டு பண்ணணும், படையல் வைக்க. இப்போ படையல் வைக்க தவறும் போது, ஒரு 10 நாள் வச்சுட்டோம், 11ஆவது நாள் வைக்க முடியல, அது பழக்கம் ஆயிடுச்சு, அப்ப என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இப்ப அதுதான், அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வாரேன், அப்படி நான் நினைச்சா சாமி கும்பிடுவேன், நினைச்சா சாமி கும்பிட மாட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சிலை வழிபாடு, எந்த சிலை வழிபாடுமே ஏற்றது கிடையாது. நான் தினமும் பூசை செய்வேன். நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் மனம் தூய்மை அடையணுங்கிறது உண்மை. ஒரு தூய்மையான மனத்தோடு இருக்கணுங்கிறது உண்மை. எல்லாருக்குமே தூய்மையான மனம் வந்துருமா? முதல்ல வந்துருமானா வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சில பேர் என்ன செய்வாங்க, உடம்பு சுத்தமெல்லாம் ரொம்ப முக்கியம், முதன்மை கிடையாது, மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு உடம்பையே சுத்தமாக வச்சிருக்கிற முடியலை, அப்புறம் மனசை எப்படி சுத்தமாக வச்சிருப்பாரு? ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நேரத்துல முடியல, அந்த நேரத்துல நான் மனசு தூய்மையா இருந்தா போதும்னு சொல்றது சரி. சோம்பல் பட்டுட்டு காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு சோம்பல் பட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்துட்டு அந்த சோம்பல் காரணமாக என் மனசு சுத்தமா இருக்குது, உடம்பு சுத்தமாகாட்டி பரவாயில்லங்கிறத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
நீங்கள் உண்மையிலே அன்னைக்கு உடம்பு சரியில்லை, குளிக்க முடியலை, இது முடியலைன்னா அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, 10 நாள் போகிறீங்க, 12 நாள் போகிறீங்க. இங்கேயே ஏதோ ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப வேலை முழுக்க போய் விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க, வீட்டில் ஒரு உறவினர்கள் வந்திருக்காங்க, திருமணமோ ஏதோ ஒன்று வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் நம்ம உறவினருக்கு திருமணம், எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம உட்காந்துட்டு அரை மணி நேரம் பண்ண முடியாது. இதை மாதிரியான நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதை தவிர எனக்கு சோம்பலாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு மூடு இல்லை, எனக்கு செய்யணும்னு எண்ணம் வரல, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க அந்த வழிபாட்டை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. சிலையை வைக்கக்கூடாது. அப்போ உங்களால் உண்மையிலே முடியாது, உண்மையிலே அன்னைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சூழல் சரியில்லை, அப்போ அது எப்போ இருக்கணும்? எப்பமாவது முடியாத சந்தர்ப்பத்தில் எப்பமாவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாளோ மாசத்துல 2 நாளோ, இந்த மாதிரி முடியாத நேரங்களில் தான் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறது என்னன்னா, நம்ம பூசலார்ன்ட்டு நாயன்மார் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? மனசுலயே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி குடமுழுக்கம் பண்ணிட்டார். எதுல? மனசுலேயே தான். கோயில் கட்டின பெரிய சிவாலயம் மனசுலயே கட்டி குடமுழுக்கு தேதியும் குறிச்சிட்டார். குறிச்சிட்டு இன்னைக்கு குடமுழுக்கு பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அந்த மன்னன் ஒருத்தன், அந்த நாட்டோட மன்னன் அதே தேதியில குடமுழுக்கு நடத்தணும்ட்டு அவன் திட்டம் போடுறான். அவன் திட்டம் போட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் சிவபெருமான் மன்னனோட கனவுல வச்சிடறாரு, நான் உன் கோயிலுக்கு அன்னைக்கு வர முடியாது, நீ வேற நாள் வச்சுக்க உன் கோயிலுக்கு குடமுழுக்க, நான் பூசலார் கட்டின கோயிலுக்கு போறேன், அவரு குடமுழுக்க வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் பூசலார் எங்கன்னு மன்னர், அப்ப சிவபெருமானே போற கோயில் அந்த குடமுழுக்கு நாளை தள்ளி வச்சுட்டு அங்க பண்ண போச்சல்றாருன்ட்டு அப்ப அப்படி தேடுறாங்க. எல்லாரும் பூசலார் எங்க இருக்காரு, கோயில் கட்டின பூசலார் எங்க படை வீரர்கள்லாம் தேடி எடுப்புறாங்க. படை வீரர்கள் போய் கேட்கறாங்க, பூசலார் அங்க இருக்காருங்க, அவர் பெரிய சிவாலயம் கட்டியிருக்காராம். ஏங்க அவரே 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஏதோ கிடைச்சது சாப்பிட்டுட்டு ஏதோ எப்பவும் சிவபெருமான் நாமத்தை சொல்லிட்டு இருப்பாரு தவிர கோயில் கட்டுற அளவுக்கெல்லாம் அவர் ஒண்ணும் இல்லைங்க, அது சிவாலயம் கட்டவே முடியாதுங்கிறாங்க. அப்போ இவர் போய் கேட்டா பூசலார்ட்ட கேட்டா, நான் உள்ளத்துல பூசை செய்தேன். அப்ப அதுக்கு பிறகுதான் மன்னர் எல்லாரும் திரும்பி வர்றாங்க, நீங்க நான் பெரியா கெட்ட ஆலயத்தை விட நீங்கள் உள்ளத்துல கெட்டின பூசை ஆலயம் உயர்ந்ததுன்னு சிவபெருமானே ஏற்றுக்கொண்டார். அதே முறைதான் இது. எப்ப? எல்லா நேரத்திலையும், அதாவது சித்தர்கள் வாக்கியம் இருக்குது, எதையும் உன் செயல் என்று தற்பெருமை கொள்ளாது, எதையும் அவன் செயல் என்று தவறுகள் செய்யாது. பூசலார் மனசுல வச்சு இந்த குடமுழுக்க நிகழ்த்தின மாதிரி நீங்களும் மனதிலேயே படையல் வைக்கலாம், மனதிலேயே அந்த திருமுழுக்காட்டை பண்ணலாம், மனதிலேயே ஒரு 2-3 வினாடிகள்லயே செய்து கொள்ளலாம். எப்ப? இந்த உலகியல் கடமையா இருக்கணும். விருந்தினரை உபசரிக்கணுங்கிறது கடமையா இருக்கணும். இந்த இல்ல யாருக்கோ உடம்பு, வீட்டுல கணவனுக்கு குழந்தைகளுக்கு உடம்பு இல்லை, எனக்கே அவருக்கே யார் பூசை செய்யறாரோ அவருக்கே உடம்பு சரியில்லாம இருக்கணும். இப்படிப்பட்ட சூழல்கள்ல தான் அந்த மாதிரி மானசீகமாக மனதிலால பூசைகள் செய்து கொள்ளலாம். ஆனா எனக்கு சோம்பலா இருக்குது, நான் சினிமாவுக்கு போயிட்டேன், முந்தின நாள் 12 மணி வரைக்கும் டிவி பார்த்தேன், தொலைக்காட்சி பார்த்தேன், அடுத்த நாள் எந்திரிக்க முடியல, இப்படி எல்லாம் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நீங்க அந்த வழிபாடை செய்யாம இருக்கிறது. அதே மாதிரி திரிசூலம் வீட்டுல வச்சு வழிபடும் போது அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? வீட்டுல இந்த இடத்துல தான் வைக்கணும், அந்த திரிசூலம் இந்த உயரத்துல தான் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கு? அதாவது திரிசூலம் வெட்ட வெளியில வச்சு கும்பிடலாம். அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயும் வச்சு கும்பிடலாம், வெளியேயும் வச்சு கும்பிடலாம். பொதுவாக மொட்டை மாடியில் வச்சு கும்பிடலாம், இல்லை வாசலில் தோட்டம் மாதிரி இருந்துச்சுது அதில் இருந்துச்சுன்னா கும்பிடலாம். அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அந்த தண்டு ஒன்று யார் வச்சு வழிபடுறாங்களோ அவங்களோட உயரம் வரைக்கும் அந்த தண்டு இருக்கணும். அதற்கு மேலே அந்த தண்டுக்கு மேலே அந்த திருசூலம், மூவிலை சூலம் அதுக்கு மேலே இருக்கணும். இது ஒரு 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 சான் அகலமோ ஒரு சான் உயரமும் இருக்கணும். அதுக்கு அந்த தண்டு ஒருத்தர் உயரத்துக்கு இருக்கணும். இது வெளியே இதெல்லாம் வைக்கணும். எல்லா இடத்துலையும் அப்படி வைக்க முடியாது. அது வச்சாலும் அதுக்கும் குடமுழுக்கு வைக்க, அதுக்கும் முழுக்காட்டு பண்ணணும். முழுக்காட்டு நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த பால் வைக்கலாம், தண்ணீர் பால் 2 பண்ணால் போதும். அதுக்கு மேலே நேரம் இருந்துச்சுன்னா திருநீர் வைக்கலாம், சந்தனம் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம், தயிர் வைக்கலாம், இது வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனால் குறைஞ்சது பால், தண்ணீர், இதை மட்டும் அந்த முழுக்காட்டில் பண்ணணும். இப்போ திரிசூலம் இவ்வளோ உயரத்தில் வச்சாலும் முழுக்காட்டு பண்ண வேண்டும்.
இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னா, மூவிலை சூரணத்தை ஒரு ஒரு கைப்பிடி இந்த இவ்வளோ உயரத்துக்கு தண்டு இருக்கணும். அதுக்கு மேலே சின்னதா அதுக்கு ஏற்ற உயரத்துப்படி மூவிலை சூரணம் வச்சு பைக்குள்ள வச்சுக்கலாம். போகிற இடங்கள் எல்லாத்துக்குமே அதை நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் இதை நீங்கள் அந்த சிவன் சிலை வச்சிருக்கிறீங்க இல்லையா, வழிபாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்தில் வைக்கலாம். அதுக்கும் தினமும் படையலும் வைக்கணும், முழுக்காட்டும் பண்ணணும். அப்போ வீட்டில் வச்சு எப்பவுமே பைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்று, இல்லை வெளியில் வெட்ட வெளியில் வைக்கிறது இன்னொரு முறை. 2 முறையிலையுமே நீங்கள் திரிசூலத்தை சரிங்க. வைத்து இப்போ பயன்படுத்தலாம். சிவலிங்கத்தை பத்தியும் திரிசூலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வீட்ல இதெல்லாம் வச்சு வழிபடக்கூடாது. அப்படி வழிபடுறீங்கங்கிற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ இன்னும் 2, 3 விஷயங்கள் சொல்ல முடியுமா? சிவலிங்கம் மாதிரியோ திரிசூலம் மாதிரியோ இதெல்லாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கடவுள்கள்லாம் நம்ம கோயில தான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அதாவதுங்க, அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் இயற்கை பொருட்கள் எல்லாமே எல்லாவற்றிலையுமே அருள் தேங்கக்கூடியது. இந்த சிலை வழிபாடுங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட வடிவம், அந்த லிங்க வடிவம், அதாவது அணுவை பிளந்து ஆற்றல் உருவாகக்கூடிய அந்த வடிவத்துக்குள்ள அருள் நிறைய தேங்கி இருக்கும். சிவபெருமான் தான் இந்து மதத்தின் முழுமுதற் கடவுள்ங்கிறதுனால அந்த சிவபெருமானை கும்பிட்டா எல்லா பாவங்களும் எல்லா தோஷங்களும் எல்லாமே விலகணும், இன்பங்கள் நிறைஞ்சிருக்கணும். அப்ப அதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள அருள் ஏராளமாக தங்கி நிற்கும், எப்பவுமே தங்கி நிற்கும். அதே மாதிரி அதே இதை சின்னதாக வச்சு நம்ம வீட்லையும் பண்ணும் பொழுது அதுலேயும் அந்த முழுக்காட்டு பண்ணி அந்த பாலை நம்ம குடிக்கிறோம், திருநீர் குங்குமம், அதில் கற்பூர சோதி வழிபாடு நடத்துகிறோம். கண் மூலமாக 5 புலன்கள் மூலமாகவும் அதிலிருந்து நம்ம ஆற்றலை வாங்கிக்கொள்வோம். கற்பூர சோதினா ஒளி மூலமாக வாங்கிக்கிறோம். ஒரு மந்திரம் சொல்கிறோம், சீவகாயந்திரி மந்திரம்னு தமிழில் சொல்லியிருக்கிறோம், வலைத்தளங்கள்லாம் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது சொன்னால் ஒலி ஆற்றல் அது மேலே பட்டு நம்ம வெளில வருது. படையல் பொருட்கள் வைக்கிறோம், அதை சாப்பிட்றோம். படையல் பொருள் ஒன்றும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நாட்டு சக்கரை, இந்த இந்த வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த சீனியை பயன்படுத்தாதீங்க, நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பயன்படுத்தலாம். இதுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான் யாரு? என்னுடைமை, உன்னுடைமை அல்லவோ, உன்னுடைய உடைமை நான். நம்ம தான் சிவபெருமான். என்று நீ அன்று நான் சொல்லக்கூடிய தமிழர்கள் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குல முதல்வர்கள் முன்னோர்லாம் சிவபெருமான் தான். அதனால் நம்ம தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்கிறாரு. பாட்டி வராங்க நம்ம வீட்டுக்கு, தாத்தா வராங்க. இப்படி ஒரு அன்போடும் பற்றோடும் பாசத்தோடும் அதை உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்து முறையாக தான் நம்ம பண்ணோம். அதை மாதிரி பண்ணலாமே தவிர எச்சிப்பட்டா தீட்டு, எச்சில் 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 என்று உழலும் ஏழைக்கால் வேதம் எச்சில்ங்கிறாரு சிவவாக்கியார். எச்சில் எச்சில்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க வேதம் சொல்றீங்களே, அந்த வேதம் எதுல இருந்து? வாயில இருந்து தானே. வேதம் எச்சில், மந்திரம் எச்சில், மதி எச்சில். மதி வானத்தில் இருக்குது, விண்மீன் இருக்குது, அது ஒரு சூரியன்ல இருந்து பிஞ்சு வந்தது தான், அது எச்சில் இல்லையா? எல்லாமே எச்சில் தான், எச்சில் எச்சில். அதனால எச்சில்ங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது சிவவாக்கியார் சொல்றாரு, நான் சொல்ல. அதனால இந்த எச்சில் இல்லாம அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. நீங்க அன்பு அதுக்காக நம்ம அதுக்கு சாப்பிடக்கூடிய முறையில நம்ம சாப்பிட்றதுக்கு எதெல்லாம் வைக்கிறோமோ அவ்வளவும் சிவபெருமானுக்கு வைக்கலாம். சைவம் அசைவம்ங்கிற வேறுபாடு கூட கிடையாது. ஏன்னா நீங்க இதை பத்தி மட்டுமே நம்ம சைவம் அசைவம் வேறுபாடு இருக்காங்கிறத பத்தியுமே 1 மணி நேரம் பேசலாம். நீங்க ஒண்ணு எடுக்க, மகாலிங்கம் சதுரகிரியில போய் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கு 10,000 ஆடுக்கு மேல வெட்டுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த கீழே இருக்க கருப்பண்ணசாமிக்கு வெட்டுவாங்கன்றா, எல்லாம் கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சுது, மேலே வெட்டக்கூடாது கீழே தான் வெட்டணும்னு சொல்லி நீதிமன்றமே என்ன சொல்லி பரம்பரையா மேலே போய் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சிவலிங்கத்துக்கு தான் அந்த மலை முழுசுமே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தான் முழுசா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க வெட்டுறதை தடை பண்ணக்கூடாதுன்ட்டு நீதிமன்ற ஆணையே இருக்கு. அப்ப சைவம் அசைவம் வேறுபாடு கூட கிடையாது. இதெல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், படையல் வைக்க வேண்டும். இதுதான் அதனால இயற்கையில இருக்கிற எல்லா பொருட்களிலுமே அருள் தங்கும். நீங்க இந்த இது இருக்கு பாத்தீங்களா, பிளாஸ்டிக்ல செஞ்ச நெகிழியில செஞ்ச பொருட்கள், அது செயற்கை பொருள், அதுல தங்காது. நீங்க இங்க இந்த சில நேரத்துல நீங்க எடுத்துட்டு நீங்க ஒரு முறையான பக்தி இல்லாம ஒரு ஆர்வத்துல சிவன் கோயில்ல இருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வச்சீங்கன்னா அது சில பேருக்கு பொருந்தி வரும், சில பேருக்கு உங்க மனத்தின் ஆற்றலையும் என்ன எண்ணத்துக்காக தூக்கி வச்சிருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு வருது, இந்த கங்கோத்திரி போறாங்க,
அங்கே இமயமலையிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து வராங்க. குறிப்பாக சாலி கிராமம்லாம் உயிரோடு இருக்குது. அதுக்கும் படையல் தினமும் வைக்கணும். அதெல்லாம் வைக்க முடியலைன்னா இந்த மாதிரியான சில பொருட்களை வைக்கிறது உங்களுக்கு பொருந்தி வராது. அவ்வளோதானே தவிர இயற்கையில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே வச்சு வழிபடலாம்ங்கிறது தான் இந்து மதம். ஏன்னா இந்து மதம் கடவுள் மனிதனுக்காக மட்டுமல்ல, பயிரினங்கள், செடி கொடி, வேப்ப மரத்தை நம்ம தான் கும்பிடுறோம், தும்பை மலரை வணங்குறோம், துளசி செடியை வணங்குறோம். பயிரினங்களும் கடவுள் தன்மை வாய்ந்தவை அப்படின்னு தான் நினைக்கிறோம். நம்ம இந்த சேவல் கொடியை வணங்குறோம், புலி வாகனத்தை வணங்குறோம், எல்லாத்தையும் வணங்குறோம். அப்போ பயிரின விலங்குகள் எல்லாத்துக்குள்ளேயும் அருள் இருக்கு, எல்லாமே வணங்கத்தக்கவைங்கிறது தான் இந்து வேதம். இந்த செயற்கை பொருட்களை மட்டும் விட்டுருங்க. மக்கள் மத்தியில பல ஆண்டு காலமா இருந்த அந்த அச்சத்துக்கும் அந்த கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோங்கிறது ஒரு பதிலா இருந்திருக்கும். ரொம்ப நன்றிங்க. வராகி ஊடகத்தார்களுக்கு இந்து வேத மர்மலட்சியக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.